அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த மண்டபத்தில் இன்றைய நாள் பாம்பன் சுவாமிகளுடைய பரிபூரண ஆனந்த போதத்தை அடிப்படையாக கொண்ட நாள். பரிபூரண ஆனந்த போதத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைய நாள் சிந்தனை அமைகின்றது. பாம்பன் சுவாமிகள் அண்மையில் அமைந்த கந்த சஷ்டி அனுபவத்திற்கு பிறகு இன்றைய நாள் அதனுடைய அனுபவத்தை தொட்டு காட்டுகின்ற விதமாக உணர்வதற்கு குக பிரம்ம வணக்கம் செலுத்துகின்ற அந்த பகுதியை சிந்திக்க வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. பரம்பொருளினுடைய ஒரு ஒரு தன்மையை ஆனந்த வஸ்து என்று சொல்லி சக்தி என்று சொல்லப்படுகின்ற சிவமும் சித்தி என்று சொல்லப்படுகின்ற தேவியும் அவர்களிடம் புத்திரனாக இருக்கின்ற முருகன் ஆனந்தம் என்கிற வஸ்துவாகவும் அமைய இந்த மூன்றையும் ஒரு சேர நீங்கள் சச்சிதானந்தமாக பார்க்க வேண்டும் என்பதாக பாம்பன் சுவாமிகள் விளக்கியதை சென்ற வகுப்பிலே சிந்தித்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து குக பிரம்ம வணக்கம் என்ற பாடல் என்ற வணக்க பாடல் 1, 2 என ஓதற்கு இடம் கொடுத்து 1, 2 என ஓத ஒண்ணாததாய் நின்ற சஞ்சல நின்மலமாய் மிளிர்வு ஒன்றிடா குக பிரம்மத்தை போற்றுவாம். மிளிர்வு பொன்றிடாத என்று சொன்னால் பிரகாசம் குறையாத ஒரு தன்மை உடையது குக பிரம்மம். அது அபேதவாதியால் 1 என்றும் பேதவாதியால் 2 என்றும் சொல்லுவதற்கு இடம் கொடுத்தது. 1 என்றும் 2 என்றும் உரைப்பதற்கு இயலாத சுத்தாத்துவித நிலையதாக இருப்பது. அது சஞ்சல நின்மலமாய் நின்ற சஞ்சலம். சஞ்சலம் என்று சொன்னால் அசைவது, நின்ற சஞ்சலம் என்று சொன்னால் அசையாதது. நின்மலமாய் மலங்கள் இல்லாததாக பிரகாசம் குறையாததாக இருக்கின்ற குகபிரம்மம். குகபிரம்மம் என்று சொன்னால் பிரம்மம் என்று சொன்னாலே அது எந்த பிரம்மம் என்று கேட்டால் குகபிரம்மம் என்று ஏன் சொன்னார்? இதெல்லாம் உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன். சென்ற அந்த ஆனந்த வஸ்துலையும் சொல்லியிருப்பேன். இன்னும் தகராலை ரகசியத்துக்குள்ள பாம்பன் சாமி அகவெளி என்பதாக அந்த குகத்துக்கு பேர் கொடுக்கிறார். அகவெளி, அகமானதை அடு நல அக நபம் அப்படிம்பார் கடவுள் வாழ்த்துல, இந்த தகராலை ரகசியத்துல. இந்த அகவெளி அப்படின்னு ஒன்று எழுதுனா அது எந்த அகவெளி? உங்களுக்கு கொஞ்சம் சில அடிப்படை விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் கோர்வையாக சொல்கிறேனே, அதுக்காக. கடவுள் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அது உங்களுக்கெல்லாம் நீங்கள் இங்கே நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க. கடந்த பொருளாகவும் உள்பொருளாகவும் இருப்பது கடவுள். கடந்த உள்பொருள். அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது டிரான்சென்டென்டல் ரியாலிட்டி அப்படிம்பாங்க. டிரான்சென்டென்டல் ரியாலிட்டி. டிரான்சென்ட் அப்படின்னா
அது ஊடுருவி கடந்தது. அது அப்படியே தெளிவாக நாம் இதில் மொழிபெயர்ப்பில் பார்க்க முடியாது. அவங்க பயன்படுத்துகிற சொல் அது. நாயன்மார்கள் அது நம்ம நால்வரில் அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர் அப்படிம்பார். அந்த மொத்தத்துக்கும் அதுக்கு இலக்கணம். அச்சுடர் கண்டு இங்கு ஆறறிவார். அந்த சுடரை இங்கே யாரும் பார்க்க முடியாது. அப்படி சொல்லுகிறவர்கள் வெண்டிங்கள் கண்ணி சடை வேதியன் என்று சொல்லுவார்கள். இப்போ இதுதான் சுடர்னு சொல்லும் போதே சுடரை சொல்ல முடியாது. அது எதை சொல்லுவாங்க அப்படின்னா, நிலவை சூடிய பெண்ணொரு பாகமாக உடைய இறைவனை சுட்டி காட்டுவார்கள். அப்போ சுட்டி காட்டுறதுக்கு உள்ள இறைவன் யார் அப்படின்னா இந்த உமையொரு பாகன் தான். இதை சுட்டி காட்டினது யாருன்னு உங்களுக்கு தெரியும். தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினது திருஞான சம்பந்தர். அல்லது கடவுளை சுட்டி காட்டுறதுக்கு நாம் விரல நீட்டினா அங்கே வந்து நிற்கிறது அந்த உமையொரு பாகனாக தான் இருக்கும். ஆனால் கடவுள் அப்படிங்கிறது அதுவாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஒன் சுடர், அது ஒரு ஜோதி, அது வந்து அற்புதம் அப்படின்றதான் காரைக்கால் அம்மையார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் எல்லாருமே. அதை தான் திருவண்ணாமலை வரலாறுலையும் அடிமுடி கண்ட வரலாறுக்குள்ளேயும் நாம் பார்க்குறோம். அது ஜோதியாக காலும் இல்லாமல் தலையும் இல்லாமல் வளர்ந்தது அப்படிங்கிறத பெரிய ஜோதியாக நாம் திருவண்ணாமலை வரலாறுலையும் அதுதான் சொல்கிறோம். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடந்த உள்பொருள் அப்படிங்கிறத கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் கடவுள் பற்றி நிறைய பேருலாம் வருது இல்லை. இப்போ சிவபெருமான் வருது, விநாயகர் வருது, முருகர் வர்றாரு. அப்புறம் இந்த இயேசு அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுள் இல்லை, அவங்க தூதர்கள், இறை தூதர்கள். அவங்க சொல்கிற இறைவன் யாருன்னு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இறைவன்கிற ஒரு வார்த்தையோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தூதர்கள் பண்ணுற வேலை தான் மற்ற வேலைலாம். நமக்கு அப்படி கிடையாது. ஒரு தூதர் கிடையாது நமக்கு ஏகப்பட்ட தூதர். ஏன்னா நாமளும் அந்த நிலைக்கு அடையலாங்கிறதுனால நமக்கு பலவிதமாக எல்லாரும், ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுளை அடையிறதுக்கு தகுதி உண்டு. ஆதலினாலே அந்த நிலைக்கு போன எல்லாருமே தூதர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அவங்க ஒரே ஆள் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் ஏஜென்ட்டு தான். நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள வரும்போது நிறைய உருவங்களை வச்சுட்டோம். இதுதான் நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற வரலாறுக்குள்ளே உங்களுக்கு தெரியும். உலகம் முழுக்க பழைய நாகரிகங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் அது வீனஸாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு தேவதை, ஏதாவது ஒரு அடையாளம், கடவுள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள உலகம் முழுக்க நிறைய வரலாறு இருக்குது. இன்னும் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் சிவன்னு ஒரு தலையில் தண்ணி வச்சுருப்பாரு, நிலா வச்சுருப்பாரு, அப்புறம் புலித்தோல் ஆடை வச்சுருப்பாரு, அதுக்கப்புறம் மழு வச்சுருப்பாரு, சூளம் வச்சுருப்பாரு. இப்படி தான் நினைக்கிறோம்ல. இப்படி தான் கடவுள் வந்தாரா, அதுதான் கடவுளா அப்படின்னு கேட்டால், கடவுளுக்கு அது ஒரு, நாம் நினைக்கிறதுக்கு அது ஒரு வடிவம். ஆனால் அதுவே கடவுள் இல்லை அப்படிங்கிறது நம்ம மனசில் போகணும். அப்படி போச்சுன்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு பேர் தான் பிரம்மம் அப்படிங்கிறது. பிரம்மம் அப்படின்னா பிரம்மன் கிடையாது. பிரம்மன் அப்படிங்கிறவன் படைக்கிற தொழில் செய்கிறவனா நாம் இப்போ பார்க்குறோம்ல. ஆனால் வேத உபநிடதங்களில் பிரம்மம் அப்படிங்கிறது பிரம்மன் கிடையாது. பிரம்மனுங்கிற ஒரு கடவுளே வேதத்துக்குள்ளே கிடையாது. பிரம்மம் அப்படின்னா கடவுளை பற்றிய ஒரு சொல். அது எது உயர்ந்த பிரம்மம் அப்படின்னு கேள்வி வந்தது. அப்போதான் சுப்பிரம்மம். அது எதுனா ஜோதி, அது மணி ஒளி உடையது அப்படிங்கிறப்பதான் சுப்பிரமணின்னு வந்தது. மேலான கடவுள் ஒளி கடவுள், அதான் சுப்பிரமணி. இந்த வரலாறும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பல தடவை நான் வேகமாக சொல்லியிருப்பேன் சில சமயங்கள். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காஞ்சி பெரியவர் ஒரு கட்டத்தில் முருகனை பற்றி கல்கி இதழில் தொடர்ந்து எழுதினார். ஒரு சின்ன நூலாக வந்திருக்குது, இப்போ கிடைக்குதான்னு தெரியாது. கல்கி இதழில் தொடர்ந்து வந்தது. அது தொடர்ந்து வந்த கட்டுரைகள் முருகனை பற்றி ஸ்கந்தன் அப்படிங்கிற தலைப்பில் எழுதினார். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, வடநாட்டில் ஸ்கந்தன் என்ற பெயரை வைத்து கொண்டு நிறைய கடவுளர்கள் அரசர்கள் இருந்தார்கள்.
ஸ்கந்தகுப்தன், குமாரகுப்தன் அப்படின்னு நிறைய குப்தர் அரசர்கள் இருந்தார்கள். இந்த குப்த அரசர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மௌரிய அரசனுடைய சார்பில் வர்றது. ரெண்டாவது, பௌத்தம் சமணம் வேகமாக வந்த காலத்தில் வடநாட்டில் குப்தர்களால் தான் பௌத்தம் சமணம் துரத்தப்படுது. அதுக்கு முன்னாடி இவன் அதை தூக்கி பிடிச்சிட்டான், அசோகன் பௌத்தத்தை. சமணம் இயற்கையாக அவங்க பரப்புகிறாங்க. ஆனால் இந்த இந்து சமயம் அல்லது வேத பாரம்பரியத்தில் அதை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு சிக்கல் வந்தது. அதை குப்தர்கள் நாகரிகம் பண்ணுது. அப்போ முருகன் தான் அப்போ நாணயத்தெல்லாம் போடுறாங்க. சண்முகம் இதெல்லாம் அவங்க தான். ஸ்கந்தன், அப்புறம் வேலு, தண்டு, மயில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க தான் அந்த நாணயங்கள்லேயும் போடுறாங்க. பேரும் அவங்க ஸ்கந்தன் வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த பேர் கடவுளுக்கு நாங்கள் தொண்டு செய்கிறவர்கள் அப்படிங்கிறது தான். பிரம்மன், பிரம்மணியம், நாங்கள் பிராமணர்கள் அப்படின்னு வந்தது மறந்துட்டாங்க அப்படின்னு சங்கராச்சாரியார் அந்த பெரியவர் எழுதியிருக்காரு அந்த கட்டுரையில். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, வடநாட்டுக்குள்ள இந்து சமயத்தை கட்டியமைக்க ஆரம்பிக்கும் போதே முருகன் தான், ஸ்கந்தன் தான், பிரம்மம் தான். அதுதான் சுப்பிரமணியங்கிற பேர். வடநாட்டில் கார்த்திகேயன் நிறைய இருக்கும், குமார் இருக்கும். குமாரும் கார்த்திக்கும் வடநாட்டில் இன்னமும் நிறைய நீங்கள் இருக்கும். அது போக பிராமணர்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம், பாலசுப்பிரமணியம் நிறைய வீட்டில் இருக்கும். ஏன் இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம்தான். முருகன் விஷயமா நாங்கள்லாம், அதாவது முருகன்ற பேர் கிடையாது, அது மேலான கடவுள் அல்லது ஒளிக்கடவுளினுடைய வழியை நாங்கள் அமைத்து கொள்ளுகிறோம். அதுக்கு அடையாளம் தான் இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கிறத விட அது ஸ்கந்த மகாபுராணமும் அங்கே தான் அப்போ தான் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் காளிதாசனும் புத்தர்கள் காலத்தை ஒட்டி தான் வரான். அவனும் குமார சம்பவம் எழுதுகிறான். அப்போ ஏகப்பட்ட விஷயம் முருகனை வச்சு. மற்றது ராமாயண மகாபாரதங்கிறது பண்பாட்டுக்கு பண்ணுறது. ஆனால் கடவுள் அப்படிங்கிறது வர்றப்போ உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்துக்குள்ள ராமனுக்கு முனிவர், அவர் யார், அவர் தானே அந்த வால்மீகியா, அது இவர் பேர் சிஸ்டர், இன்னொருத்தர் விஸ்வாமித்திரர், அவர் உபதேசம் பண்ணுறார். ராமனுக்கு பண்ணும்போது நிறைய கடவுளை பற்றி சொல்கிறார். ஆனால் பலன் கொடுக்கறது ஒரு கடவுள் தான். அது முருகன், சுப்பிரமணியன் அல்லது குமாரன் அல்லது கார்த்திகேயன் தான். அதனால அவனுக்கு அவன் மந்திரத்தை நீ சொல்லு அப்படின்னு ராமனுக்கு தரப்பட்ட பல சுருதியோடு சொல்லப்பட்ட மந்திரம் குமாரன் அல்லது முருகனுடையது. ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டா, நீங்க பலன் கொடுக்கறதுக்கு கடவுள், தலைமையான கடவுள் அவருக்கு அறிமுகப்படுத்துறார், ராமனுக்கு உபதேசம் பண்றார். இப்போ அதுக்கு முன்னாடி வந்த மகாபாரதத்துக்குள்ள பாசுபதாஸ்திரத்துல எல்லாமே உங்களுக்கு சிவம், சைவம் அதுக்குள்ள வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உடனே இது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் வந்த போராட்டம் அப்படிலாம் இன்னைக்கு பேசுறதெல்லாம் வேற. அன்னைக்கு என்ன பேசினாங்க அப்படின்னா, ஒரு இந்தியா முழுக்க இருந்த சமூகத்தை பார்த்து ஒரு தெளிவாக ஒரு விஷயத்துக்குள்ள அன்னைக்கு என்னென்னலாம் சின்ன சின்ன விஷயமா இருந்ததோ அதெல்லாம் பதிவு பண்றாங்க. அதுல இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி கடவுளை பற்றின ஆராய்ச்சி இதெல்லாம் வேத உபநிடதங்களா இருக்கிறதுக்குள்ள கடவுள் பற்றின ஆராய்ச்சியை ரொம்ப எல்லாருமே அதான் பண்ணியிருப்பாங்க. ஜனகர்ல இருந்து அஜாத சத்ருல இருந்து அதுக்குள்ள வராங்க. வேதத்துக்குள்ள வர்ற பேர்ல அஜாத சத்ரும் இருக்கும், ஜனகர் இருப்பாரு, ஜானசுருதின்னு இருப்பாரு, அப்புறம் யாக்ஞவல்கியர் இருப்பாரு, அவருடைய மனைவிக்கு அவர் உபதேசம் பண்றது, மைத்திரேயிலாம் உபதேசம் பண்றது, இதெல்லாம் எல்லாம் முண்டகோபன் எல்லாத்துக்குள்ளேயும் உபதேசம் தான் இருக்கும். உபனிஷத்துலாம் படிச்சீங்கன்னா அதுதான் வேதத்தினுடைய ஞான பகுதிகள்னு வச்சுங்களேன். அதுல என்னன்னா கடவுளை கேட்க வர்றவனுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல குருவும் ஒரு லெவலுக்கு மேல தெரிஞ்சிருக்க மாட்டார். அதுல எல்லாரோட ரொம்ப வித்தியாசமா பெரிய அறிவாளியா இருந்தது ஜனகர், யாக்ஞவல்கியர் அப்படின்ட்டு. இவங்க தான் ரொம்ப அதிகமா அந்த உபநிஷத்துங்களை ரொம்ப அதிகமா கடவுளை பத்தின ஆராய்ச்சியை பெரிய அளவில் பண்ணவங்க. இன்னும் சில பெண்களும் அதுக்குள்ள ஜபாலாலாம் இருக்கிறாங்க, இன்னும் சில பெண்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. இந்த கடவுளை பத்தின ஆராய்ச்சியில ரொம்ப தெளிவா கடைசியா கொண்டாந்த முடிவுக்கு இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க அனுபவிக்கணுங்கிறப்ப நமக்குள்ள ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணம் தான் பிரம்மபுரம்.
அந்த பட்டணத்தில் யார் இருக்கிறாங்கன்னா பிரம்மம் என்கிற கடவுள் இருக்குது. அந்த கடவுள் தான் குகன் அப்படிங்கிற பேர்ல நாம சொல்றது. இந்த பிரம்மம் இருக்கிற இடம் பிரம்மபுரம். பிரம்மம் தான் இந்த உலகம், அதுவும் இருக்கும் அதுக்குள்ள. அதை சொல்லும்போது பூமா அப்படிம்பாங்க. அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமாக இருப்பது கடவுள், அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் பெரியது, அதுதான் பூமா, அதுதான் மா பொருள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றது. அந்த கடவுள் நமக்குள்ள இருக்கிற இடம் பிரம்மபுரம். கடவுள் அதாவது பிரம்மாபுரம் ஏன் சொல்றேன்னா, ஒரு இடம் அதுல அடையாளம் ஆயிடும். ஆனா எல்லாமாகவும் இருக்கிற கடையில நீங்க அடையாளப்படுத்த முடியாது, அதை இதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. அதை தாண்டி ஒண்ணு சொல்றதுக்கு அது இல்லை. அந்த அதுல ரொம்ப இதுலதான் ஏமாறுறது. அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லைங்கிறது தான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு எழுதிடுறாங்க. அதுலதான் அந்த ஏமாந்த இடம் அதெல்லாம். அப்ப இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்கிறது தான் நம்ம அருணகிரிநாதர்லாம் ரொம்ப அழகா நமக்கு பிடிச்சி கொடுத்தாரு. திருஞான சம்பந்தர் இருமையின் ஒருமைன்னு அதெல்லாம் பிடிச்சி கொடுக்குறாரு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மம் அப்படிங்கிறது தான் கடவுள் பற்றிய சுத்தமான வார்த்தை. அதுல மேலான கடவுள்னு வந்தா சுப்பிரமம், சுப்பிரம்மம். அது ஒளிப்பொருள்னு வந்தா சுப்பிரமணி. அது 6 பட்டை உடையதுன்னு வள்ளலார் நமக்கு அது எத்தனை டைமென்ஷன்ல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா ஆக்கி தர்றாரு. இதுக்கு நடுவுல விநாயகர் வர்றாரு, முருகன்ங்கிற பேர்ல வர்றது, இதெல்லாம் இருக்குது இல்ல. முருகன், காளி, அப்புறம் அம்பாள், அது என்னென்ன கடவுள் உங்களுக்கு தெரியுதோ. எப்படி வச்சுங்களேன், தமிழ்நாடு அல்லது இந்தியாவுக்குள்ள சக்தி வழிபாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். சீனிவாசன் ஒருத்தர் ஒரு புக்கு போட்டார். அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான சக்தி பேர் இருக்கும். இப்ப நீங்க 1000 சக்தின்னா சொல்ல முடியும்? நம்ம ஊர்லயே எடுத்துங்க, சென்னைக்குள்ளேயே எத்தனை சக்தி இருக்குது. அங்க கற்பகாம்பாள் இருக்குது, இங்க திரிபுர சுந்தரி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் நீங்க என்னென்ன முண்டக்கன்னியம்மன்லேருந்து என்னென்ன சக்தி இருக்குதோ அத்தனை சக்தியை நீங்க எழுதிங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? எல்லாம் அம்பாள்னு சொல்லிட்டு ஒரே பொதுவில் வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவீங்கல்ல. அப்போ நீங்க அதே மாதிரி கடவுள் அப்படிங்கிறது 1008 பேர்ல நீங்க சொன்னாலும், இப்படி வச்சுங்களேன், சரவணன், முருகன், அப்புறம் கோபாலு, அப்புறம் பாலு, என்னென்னமோ பேர் வச்சுக்கிறோம்ல. அந்த பேரு வேற, ஆன்மா வேற. ஆன்மாவுக்கு பேர் கிடையாது. ஆனா நம்ம ஒரு பழக்கத்துக்கு, ஒரு அடையாளத்துக்கு அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்றோம்? ஒரு பேர் வைக்கிறோம். ஆனா ஆன்மாவுக்கான பேரும் கிடையாது, அது உடம்புக்கான பேரும் கிடையாது. உடம்புக்கு நம்ம பேர் வைக்க முடியாது. கை, கால், மூக்குன்னு தான் பேர் வைக்கலாம், உடம்புக்கு பேர் வைக்க முடியாது. ஆனா உடம்ப வச்சு இருக்கிற உயிருக்கு வர்ற பேர் தான் நம்ம கூப்பிடுற பேர். ஆனா உயிருக்குன்னு ஒரு பேர் கிடையாது, அதுக்கு அது தனியா போயிட்டே இருக்குது இல்ல. அப்ப அந்த மாதிரி கடவுளுங்கிறதுக்கும் பேர் கிடையாது. ஆனா இந்த விநாயகரோ அல்லது முருகனோ வரும்போது நம்ம சால்வ் பண்றோம். என்ன சால்வ் பண்றோம்னா, முதல்ல நீங்க 2 விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாக்குற எதுவுமே கடவுள் கிடையாது, ஆனா கடவுளா ஆயிடும். எப்படி அதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுல அது வந்த முறை வேறவா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஆள் இருக்கிறீங்க, பெரிய அளவுல தொண்டு செய்றீங்க, உங்க வரலாறு ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க இந்த உலகத்தையே மாற்றி, அல்ல இந்தியாவே அல்லது இந்த விஷயம், அதாவது ஒரு புதுசா ஒண்ண பண்ணி எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் வர்றாரு அப்படின்னா, அதுக்குள்ள நம்ம கருத்தெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள்னு ஒரு பேர் கொடுப்போம். இப்ப சிவபெருமான் வர்றார். இந்த சிவபெருமான்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு புலித்தோல் இருக்கும், தலையில தண்ணி இருக்கும், பாம்பு இருக்கும், அவர் கலப்பையும் வச்சிருப்பாரு, மழு வச்சிருப்பாரு, பன்றி வச்சிருப்பாரு, மாடு வச்சிருப்பாரு. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் விவசாயத்துக்கு துணை செய்யும். அப்ப அவர் வந்த காலத்துல விவசாயம் ஃபுல் ஃபிளெட்ஜா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த விவசாயம் வேற. அவர் காலத்துல அதை மாற்றி அமைக்கிறார். தண்ணியை தலையில வச்சுக்கிட்டு, அப்புறம் பாம்பை வச்சுட்டு, எலியை எல்லாம் தொலைச்சிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. ஆனா விநாயகர் இருக்கா இருப்பாரு, அவர்கிட்ட யானை இருக்கும், எலி இருக்கும். இதெல்லாம் விவசாயத்துக்கு ஆகாது. விவசாயத்தை நசுக்கிறது யானை நசுக்கும், எலி பயிரா இருக்கும். அப்ப நீங்க அதுக்கு வரலாறு சொல்லணும்ல. இப்போ 2 கடவுளும் இருக்கும். இந்த கடவுளை புராணம் ஆக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாறை மாற்றி இத கடவுளா இந்த மக்கள் கிட்ட இது பிரபலமான உடனே இதுக்குள்ள ஒரு கடவுள் அனுபவத்தை நீங்க பெறணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஔவையார் வராங்க. அதுக்கு முன்னாடிலாம் விநாயகருக்கு பெரிய புராணம்லாம்
கதை மாதிரி இருந்தாலும் ஔவையார் தான் என்ன பண்றாங்க, சைவ சித்தாந்தம் சொல்லி யோகத்தை சொல்லி விநாயகர் மூலாதாரத்தில் இருக்கிறவரு, மூலாதாரத்தில் 3 எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவிக்கிறவரு அப்படின்னு தெளிவாக அதை மாற்றும் போது இப்ப பழைய விநாயகர் வேற, இப்ப நீங்க விநாயகரை பார்க்குற முறை வேற. அப்ப விநாயகரை இவங்க கொடுத்த வடிவத்துல பார்த்தீங்கன்னா அது கடவுள், ஆனா வரலாறு அதுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வெறும் வரலாறா பார்த்தீங்கன்னா கடவுளுக்குள்ள வரமாட்டீங்க. ஆனா கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள அவரோட வடிவத்தை ஏத்துக்கிறதுங்கிறது தான் நடுவுல செய்யற வேலை. இந்த நடுவுல புராணங்கள்லாம் பண்ணாங்கல்ல, ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புராணங்கிறது நம்ம நடவடிக்கையில உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டணும். இது உங்க வாழ்க்கையில நீங்க மேற்கொள்ளும் பொழுது இந்த 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 செய்தி உங்களோட ஒத்து போகும் பாருங்க, இது உங்களுக்கு உதவும் பாருங்க. இப்ப திருவிளையாடல் புராணம் இருக்குது, கந்த புராணம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட நீங்க அந்த வழியில போகும்போது உங்களுக்கு அது ஒத்து போகும். அதனாலதான் மாணிக்கவாசகர் என்ன பண்ணாருன்னா, ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா, திருவையாறுல கடவுளே செஞ்சு காட்டுற வேலையை பண்றான், நமக்கு பூஜையெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரியாது, அதனால அவன் செஞ்சு காட்டுற வேலையை பண்றான் அப்படின்னு அவர் எழுதினாரு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கடவுளோட நிலவரமே இல்லை, ஆனா கடவுள் அதே மாதிரி ஒரு வரலாற்றை ஏற்படுத்துறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து காட்டுறான்னு நாம சொல்றதும் எதை வச்சுன்னா, அது ஒரு நல்ல அறிவாளியா இருக்கிறவனை பயன்படுத்தி கடவுள் அதை எழுத வைப்பான். மற்றபடி கடவுள் வந்து அதே மாதிரியே நடக்கிறது, போறது, வர்றது அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க அதே மாதிரி எதிர்பார்க்க கூடாது. ஏன் அதை நான் கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மக்களுக்கு அப்படி சொல்லணும், கடவுள் அப்படிதாங்க வருவாரு, அப்படிதான் வருவாருன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க அதுக்குள்ள வந்துருவாங்க. வந்த பிறகு நம்பிக்கை வந்துட்ட பிறகு அவங்களுக்கு அடுத்ததா இது மாதிரி இல்லை, அதோட உண்மை அது அப்படிங்கிற அந்த கேப்பை பெரும்பாலும் அதை நீக்கிடுவாங்க. நீங்களே முதல்ல நீக்க போனீங்கன்னா அவங்களுக்கு அதுல பிடிமானம் வராது. அந்த இடைவெளி தான் கொஞ்சம் நுட்பமான இடைவெளி. என்ன நுட்பமான இடைவெளின்னா, இப்ப கடவுள் வருவார், தூணிலையும் இருப்பார், துரும்புறையும் இருப்பார். படிச்சிருப்போம், நரகாசுரம் கதையும் படிச்சிருப்போம், அப்புறம் அந்த நரசிம்மாதாரமாக படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதுலேயும் வந்து வன்னியும் லிங்கமும் சாட்சிக்கு வந்த வரலாறு இருக்குது இல்லை திருவிளையாடல் புராணத்தில். அப்புறம் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, இந்த வரலாறுலாம் நீங்கள் படிக்கும்போது இதே மாதிரியே கடவுள் வந்து சாட்சி சொல்லி பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் நமக்கு சிக்கல் அடிக்கும். அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அப்படியே சொல்லி நீங்கள் ஏற்றுக்க வைப்பீங்க. இப்போ முதல்ல வர்றவனே கரெக்டுப்பா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், வா முதல்ல வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுவோம், இப்போ வந்து வேலை அப்ரண்டிஸ்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல, வேலை தெரியாதுன்னு கூப்பிட்டு வச்சு வேலை கொடுக்கணும். அவன் கற்றுக்கின பிறகு ஓஹோ இதுக்குள்ளே வந்து நாம் இதுக்கு அடுத்தது இதுதான், இதுக்கு நடுவில் இருக்கிறது ஏதோ நம்மளை உள்ளே வர வைக்கிற வேலை அப்படிங்கிறது அவனுக்காக புரியும். அதுலேருந்து விலகாத இடத்துல அவனுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு அந்த 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 இடைவெளி அதுதான். என்ன இடைவெளின்னா, அவனுக்கு சொல்லி வரலாறை கூட்டின்னு வருவோம். இந்த கோயில் சுத்தினா நல்லது பாவணும், கோயிலை சுத்தினாலே எல்லாம் கிடைச்சிருமானா இல்லை, அது வந்து நாடகம் கிடையாது. கோயிலை சுத்தினா கிடைக்கும், கிடைக்காதுன்னு இல்லை, அது கிடைக்க வைக்கிறதுக்கு அடுத்த லெவல் எதுவோ அதான் கிடைக்கும். ஆனால் முதல்ல அதை சொல்ல மாட்டோம், அது நடுவில் அது ஒரு கட்டமாக தனியாக இருக்கும். இப்போ இந்த கோயிலை சுத்தினா இத்தனை தடவை சுத்தினா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதையாவது தெளிவாக எழுதி யாருக்காவது கொடுத்து ஜெயிக்க வைக்க முடியுமா? அல்லது குழந்தை பிறக்கும் இப்படி சொல்றாங்க, நடக்கும். பல பேருக்கு நடக்கலையே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நடந்தவங்களும் இருக்கிறாங்க, நடக்காதவங்களும் இருக்கிறாங்க அதே வேலையை செஞ்சுட்டு. எல்லாருக்கும் அப்போ சொல்யூஷன் நீங்கள் இப்போ ஒரே சிஸ்டமாக எழுதி வச்சுட்டு எல்லாரும் அதை தீர்த்துக்கல, அப்போ என்ன கேள்வி வரும்? அப்போ என்ன கொஞ்சம் நீங்கள் அடுத்த பதில் சொல்லுவீங்கல்ல, வேற இன்னொரு பதில் சொல்லுவீங்கல்ல. நடக்கும், ஏன் நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அவங்களுக்கு அவங்க பிறப்புக்கு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க போய் சுற்றணும் இப்படிலாம் அடுத்தது மாற்றுவோம்ல. இல்லை ஒருவேளை அவங்களுக்கு பிறக்கணும்னு இருந்தால் தான் சுத்தினாலும் பிறக்கும், பிறக்காது இருந்தால் சுத்தினாலும் பிறக்காது, இப்படிலாம் வேற வேற பதிலுக்கு போயிடுவீங்க. இல்லை ஒருவேளை பிறந்துடுது அப்படின்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை பிறக்காம கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை கொடுத்துருவான், அந்த மாதிரிலாம் பதில் சொல்லுவோம் நாங்கள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஸ்டாண்டர்டாக அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதில் இதுதான் அப்படின்னு கொக்கி மாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் முதல்ல நீ பிச்சைக்காரனுக்கு கொடு, அதுக்கப்புறம் நல்ல தேர்ந்து கொடு, அதுக்கப்புறம் நீ இப்படியே கொடுத்துட்டே வந்தாதான் உனக்கு தெரியாம ஒரு பெரிய ஞானிக்கு நீ கொடுக்குற நிலைமை கொடுப்பினை கிடைக்கும். நீ கொடுக்கறதுனாலேயே முக்தி கிடைக்கும், கொடுக்கறதுனாலே உனக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு எழுதுவோம்.
உனக்கு கொடுக்கறது தான்பா உனக்கு வாழ்க்கையில. ஆனா முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சேன் பாரு, அப்பயே எல்லாம் முடிஞ்சிடாது. உனக்கு கொடுக்க வச்சு இன்னும் கேட்டா மோசமா கொடுக்க வைப்பான். நீங்க புலம்புவீங்க, ஐயோ இப்படிலாம் நம்ம வாங்கி கொடுத்தமே, இப்படிலாம் சாப்பிட்டு போனானே, ஐயோ இப்படிலாம் தெருவாளுமே இவ்வளோ கஷ்டத்துலேயும் வாங்கி நம்மளை ஏமாற்றி சாப்பிட்டு போனாங்களே அப்படின்னு சில பேருக்கு வந்து நீங்க கொடுக்குற மாதிரி நடந்திருந்தா உங்க அடுத்த கட்டம் நீங்க வளர்ந்துருப்பீங்க. ரொம்ப மோசமான, அதாவது வந்து என்ன சொல்றது, பாதகர்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரியாம நீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பண்ணியிருந்தாதான் நீங்க கொடுத்த அடுத்த லெவலுக்கு நல்லவங்களுக்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறது அவங்க பாதகர்களான்றது வேற. அவங்கெல்லாம் நின்றுட்டாங்க அந்த இடத்துல. அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்றதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க பிச்சை எடுக்கிறது நின்றுட்டாங்க, கொடுக்குறீங்க. இன்னைக்கு நடுவில் பிச்சை எடுக்கிறது இல்லாம கொஞ்சம் பேர் நம்மளை ஏமாத்திட்டு தெரிவாங்க. இந்த ஆளுங்க தான் மகாபாவிகள். அவனாவது பரவாயில்ல பிச்சைக்காரன். இந்த மகாபாவிகளுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சாதான் உங்க வினையை தீக்கிறான் கடவுள். அங்கதான் தீக்கிற அந்த அந்த வேலையை அந்த அந்த அதுதான் அந்த மாகேஸ்வர பூஜையில் இருக்கிற ஒரு நுட்பம். இந்த மகாபாவி, ஆனா ஏன்னா அவன் பாவின்னு கீழே உட்காந்துருக்க மாட்டான், பிறப்பு ரீதியா மகாபாவி. ஏன்னா அவன் ஏகப்பட்ட பொய்ய சொல்லி அல்லது பொய் பித்தலாட்டத்துக்குள்ள அவன் வாழற மாதிரி இருக்கும். நீங்க இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது இந்த மனிதர்களாகவே இருக்கிறவர்கள், பிச்சைக்காரர்களாக இல்லாதவர்கள், இவங்கள பல பேர் வாழ்க்கை. இன்னும் கேட்டால் இதுல பெண்கள் அதிகமா இருப்பாங்க. அது இவங்களுக்குள்ள அந்த, ஏன்னா அந்த செட்டப்புக்குள்ள கடவுள் வந்து அவங்கள, அதாவது நம்ம பெண்கள்னா அவங்க, நாம உடனே பெண்கள் மட்டும் சொல்ல, நாமளும் அதிகமா பாவம் பண்ணா அடுத்த பிறப்புல அந்த மாதிரி பொம்பளையா பிறக்கும். அதாவது என்னது இவ்வளோ மோசமா ஒழுக்க அந்த அதுக்குள்ள கொண்டு வந்து நம்மள ஆம்பளையில நீங்க ஒழுக்கம் இல்லைன்னா தப்பிச்சுறீங்க இல்ல, ஒழுக்கம் இல்லைன்னா பொம்பளையை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிடுறான். அந்த மாதிரி ஒரு பிறப்புக்கு நாமளும் தள்ளப்படலாம் ஒரு காலத்துல. ஆம்பளையும் அந்த மாதிரி இருப்பான் பொம்பளை விஷயத்துல. ஒரு வக்கீல், ஒரு பெரிய ஃபேமஸான வக்கீல், ஒரு வக்கீல் என்ன கேட்டார், ஒரு பெரிய புகழடைந்த வக்கீல் இப்ப இருக்கிறார், அவர் பெரிய, அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய தலைவரோட பேர் கொண்ட வக்கீல். அவரை பத்தி ஒரு வக்கீல் கேட்டாரு, அம்மா பெருக்கிறவங்களை இருந்து பெரிய ஆள் வரைக்கும் விடமாட்டான், அவன் எப்படி இவ்வளவு நல்லா இருக்கிறான் அப்படின்னாரு. என்ன அதுக்குன்னே பிறந்திருப்பாங்க, அவன் வேற நோய் வேலைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதுக்குன்னே அவன் சில பேரை தொட்டா அவன் தொலைஞ்சிடறான். அப்ப இவனுக்கு என்ன ஞானம் கொடுக்குறாரு, அவனுக்கு என்ன ஞானம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தான் இந்த மாகேஸ்வர பூஜைக்கு வருவாங்க. நீங்க இப்ப நான் இதே எங்கே பேசுறேன்னா, இங்க மாகேஸ்வர பூஜை, இப்ப மாகேஸ்வர பூஜைக்கு யார் சாப்பிட வருவான் அப்படின்னா, பிச்சைக்காரனும் நீங்க போட மாட்டீங்க, பெரிய ஆளும் சாப்பிட மாட்டான், அவன் கொஞ்சம் பேர். அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இந்த குரூப்ல நடுவுல நல்லவங்களா வாழணும் ட்ரை பண்ணவங்களும் வருவாங்க. மகா பாதகர்கள், நல்லவங்க மாதிரி இருக்கிற மகா பாதகர்களும் அந்த கூட்டத்துல முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. இவனுக்கு நீ ஒழுங்கா சாப்பாடு போட்டுட்ட, உனக்கு தெரியாமலே அல்லது யார்த்தையாவது மாட்டிக்கு நீ வாங்கி கொடுக்குற, உனக்கு தினம் அப்படி கொடுக்குற அப்படின்னா, அதை கொடுத்த பிறகுதான் நீ நல்லவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது டைரக்டா ஒரு கதவை திறக்கிற விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஞானிகளுக்கு, மகா ஞானிகளுக்கு நீங்க சாப்பாடு, இது ஏதோ பூஜை பண்ற விஷயம் இல்லை. இது வந்து உங்களுக்கு தானா. இப்ப கடவுள் வந்து சில பேர் வந்து யார் கையாலையும் சாப்பாடு வாங்கி சாப்பிடாத மாதிரி கொஞ்சம் பேர் சுத்த விட்டுருப்பான். சித்தர்களா முயற்சி பண்றவங்கள அவங்க யார் கையிலையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சோறு கொடுக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணுவார். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளை தேடிட்டு இருப்பார். யாரு? இந்த மகா பாதகர்களுக்கு வருத்தப்படாமல் வாங்கி கொடுத்தவனை தேடுவார். ஏன்னா அப்ப இவன் பாவத்தை கம்மி பண்ணி இவனோட மனநிலை எப்படி மாறி இருக்குதுன்னு அங்க டெஸ்ட் பண்ணுவார். அவன் தான் இவங்களுக்கு, அப்ப நம்ம தொடக்க காலத்துல இருந்து சாப்பாடு நீங்க போட்டுக்கிட்டே இருந்தாலும் நீங்களா தேடி போகாத மாதிரி உங்களை மாற்றி கொண்டாந்து நிறுத்தி பெரிய ஆளுங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி மாத்தலாம் பாரு. இது என்ன கான்செப்ட்? இதேதான் கடவுள் கான்செப்ட். கடவுள் அப்படிங்கிற தத்துவத்தை நீங்க சாதாரண கடவுள் அப்படி இப்படின்னு வழிபட்டு அதுல தெளிவா அப்படியே அந்த வரலாறுக்குள்ள இருக்க உங்களை தெரியாம பெரிய கடவுளுக்குள்ள உங்களை தள்ளி கொண்டாந்து நிறுத்துறது. இப்ப குகனை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, குகனுங்கிறவனுக்கு உருவமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது வந்து சத்து சித்து ஆனந்தம். வேணும்னா நீங்க சிவன் சக்தி முருகனை நினைச்சிக்கிங்கோ அப்படின்னு பாம்பன் சாமி சொல்றாருன்னா, வேணும்னா தான் நினைச்சுக்கணும். நீங்க அது இல்லாம உங்களால நினைக்க முடிஞ்சா ஓகே.
அதுதான் குகபிரம்மம் அப்படி. அதுதான் அடுத்த பாட்டு எழுதுறாரு. வேணும்னா நீங்க அதுதான் சோமாஸ்கந்தர். சோமாஸ்கந்தம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சோமாஸ்கந்தம்னா என்ன தெரியல, உமாவும் சிவமும் நடுவில் சின்ன முருகன். அந்த மயிலாப்பூர் போன எங்கே போனாலும் இங்கேயும் இருக்குது, எல்லா கோயிலையும் நீங்கள் பார்க்கலாம். இது எப்போ வந்தது, இந்த உருவம் எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து அப்போ தான். அந்த மூணும் வேற இல்லை. அதுக்கு முன்னாடி அம்மாவை தனியாக கும்பிட்றது, அப்பாவை தனியாக கும்பிட்றது, அம்மாவை அப்பாவை சேர்த்து வச்சு உமையூர் பாகனா கும்பிட்றது, அதுக்கு நடுவில் குழந்தைய வச்சு கும்பிட்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பெரிய பரம்பொருள் தமாதுண்டு. அது முருகன்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது, அது ஒரு முளை விட்டு கொண்டு இருக்கிற ஜோதி, அது ஒரு கீற்று. அதை வந்து நீங்கள் உருவமாகவும் பார்த்துடக்கூடாது. ஒரு வியாஜியத்துக்கு அது மூணும் சேர்ந்தது அப்படின்னு பண்ணாங்க. சோமாஸ்கந்தன், உமாவுடன் இறைவனும் கந்தனும். கந்து அப்படின்னாலே உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த உமையம்மை வந்து கந்தன்னு பேர் கொடுக்குறாங்க. யாருக்கு, அன்னவள் கண்டு அவ்வூர்வம் ஆறினையும் எடுத்தனைத்து கந்தன் என பேர் புனைந்து. குமரகுருபர் கந்தர்கள் என்பார். உமையம்மை என்ன பண்ணுவாங்க, கைலாயத்தில் வந்து சரவண பொய்யில் இருக்கிற அந்த 6 குழந்தையும் எடுத்து சேர்த்து ஒரு பேர் கொடுப்பாங்க. சேர்த்து அவங்க கொடுக்குற பேர்ல சேர்க்கிறத நிலைமைக்கு என்ன பேரோ அதுக்கு பேர் கந்து. கந்துன்னா முளைக்குச்சி, அதில் வச்சு கட்டினீங்கன்னா கயிறில் கட்டி அதை சுற்றிக்கிட்டு இருக்கும் மாடு. எது ஆதாரமோ அது கந்துன்னு பேர். மூளை அந்த அதை வச்சுக்கிட்டு மற்றது இருக்கும். அப்போ இந்த 6ஐயும் சேர்த்த அந்த சேர்க்கிற செயலுக்கே கந்துன்னு பேர், அவ்வளோதான். அப்போ கந்தன் அப்படின்னா ஒரு சேர அணைக்கப்பட்டதனால் பெற்ற பெயர். அதுவே என்ன கிடையாது, அதில் என்ன உருவம் இருக்குது உங்களுக்கு, சேர்க்கிற நிகழ்ச்சியில் ஒரு உருவம் வியாஜியமாக உங்களுக்கு காட்டப்படுகிறது, அவ்வளோதானே தவிர அதுக்குள்ள நீங்க அந்த அடையாளத்துக்கும் அடையாளத்தை தாண்டி வர்றதுக்குமே நீங்க கஷ்டப்படணும். என்னதான் திருப்பி திருப்பி போட்டாலும் முருகனும் அம்மாவும் அப்பா சிவனும் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அதை தாண்டி உங்களால் ஜோதிக்குள்ள நீங்க வரணும். அந்த ஜோதிக்குள்ள வரும்போது தான் உங்களுக்கு வந்து என்னது, அது மிளிர்பு ஒன்றிடா குக பிரம்மம் அப்படின்னு தெரியும். மிளிர்பு ஒன்றிடா குக பிரம்மம், அவர் பாமன் சாமி வார்த்தை. மிளிர்பு அப்படின்னா என்ன, ஏன் அதை மிளிர்பு அப்படின்னு சொன்னார்னா, இந்த மிளிர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மிளிர்னா என்ன, ஒளிர்தல், வெளிச்சம் தெரியும்ல. அது மிளிர், இந்த இதில் இந்த வார்த்தையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, ஒளிர்தல் இப்போ விளக்கு ஒளி விடுகிறது, சூரியன் ஒளி விடுகிறது. இந்த நல்லா மிளிர்து அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க, மிளிர்து, நல்லா மிளிர்துன்னு எதையா சொல்லியிருக்கீங்களா? தமிழில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, நல்லா மிளிர்து. வயரும் அது மிளிர்துன்னு அது சொல்லலாம். நீங்கள் வெளிச்சத்தில் காஸ்ட்லியாக சொல்கிறீங்க, அது கிடையாது. அது அந்தந்த பொருள்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் அந்த மிளிர்தல். மிளிர்தல்னா ஒரு சின்ன புல்லை பார்த்தீங்கன்னா கூட அதுக்குன்னு அது திருப்பும் போது ஒரு தனியாக ஒளி வருதுங்கிறீங்களா, அது ஒரு ஃப்ளாஷ் அடிக்குதுங்கிறீங்களா, அதுதான் மிளிர்தல். இந்த ஃப்ளாஷ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் மிளிர்தல். ஒளிர்தல்ங்கிறது கண்டினியூஸாக அது ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பண்ணோம். அந்த மிளிர்தல்ங்கிறது அது சடால் வந்து போகும். அப்போ அது வந்து அழியாதது, அதாவது தொடர்ந்து எரியறதாகவும் இருக்குது, அது அழியாதாகவும் இருக்குது. அதே சமயத்தில் மின்னல் மாதிரி வருது அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை வந்து அந்த மாதிரி நினச்சி பார்த்தா அதுதான் குகபிரம்மம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம், மிளிர்தல். அதில் இன்னும் கூடுதலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மிளிர் அப்படின்னு மட்டும் போட்டுட்டா முக்காலம் வந்துடும். மிளிர்ந்து கொண்டே இருப்பது அப்படின்னு 3 காலம் வந்துடும். ஆனால் அப்படி கூட பாமன் சாமி சொல்ல வரல. இந்த தமிழில் யாப்பிலக்கணத்தில் ஒரு முறை ஒன்று உண்டு. நேர் தேமாங்காய், நிறை புலி, அதாவது கோவிலம் அப்படின்லாம் உண்டு. அது பழைய காலத்தில் படிக்கும்போது நேர் படிக்க மாட்டாங்க, நேர்பு நிறைபு அப்படின்னு படிப்பாங்க. காசு அப்படின்னா நேர்பு, மலர் அப்படின்னா நிறைபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிளிர்தல் செய்வதா மிளிர்தலாக இருப்பதா அப்படின்னு ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன இன்னொரு நுட்பம் ஒன்று சொல்றேன் உங்களுக்குலாம். தமிழ் இலக்கணத்துல பெரிய ஆளுங்க எல்லாம் பெரிய அளவில் இருக்கிறாங்க.
ஒரு தடவை அகராதிலாம் எழுதும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்ததுப்பா, தமிழில் வந்து வினைச்சொல் இருக்குது, பெயர் சொல் இருக்குது, இடைச்சொல், உரிச்சொல், 4 சொல் மொத்தம் தமிழ் இலக்கணத்தில். உங்களுக்கு இங்கிலீஷில் நவுன் வெர்பு அப்படின்னு படிப்பீங்க. அப்புறம் பி வெர்பு வந்து ஐ, இதெல்லாம் நம்ம ப்ரோனவுன் இதெல்லாம் படிக்கிறோம்ல. இது வந்து இது போக ப்ரீஃபிக்ஸு சஃபிக்ஸ்லாம் படிப்போம்ல, இதெல்லாம் உரிச்சொல் அப்படின்னு, கன்ஜெக்ஷன் இடைச்சொல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பெயர், வினை, இடை, உரி. பெயர் சொல்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். பெயர் சொல்னா ராமன், கந்தன், கண்ணன், கருப்பன், சிவப்பன், இதெல்லாம் பெயர் சொல். இதுல ஏதாவது ஒரு பண்பு இருக்கும். பெயர் சொல்லுக்குள்ள ஏதாவது ஒரு பண்பு இருக்கும். இடைச்சொல் அப்படின்னா இணைக்கிறது. இப்ப நாங்க வந்து கல், இது வந்து கோயில் அல்லது கோவில், இது வந்து ஒரு பெயர் சொல். இந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்க, இதை சொல்லணும் அப்படின்னா நான் கோவிலுக்கு சென்றேன். கோவில் ஒன்று இருக்கும், சென்றேன் ஒன்று இருக்கும். இது ரெண்டும் இணைக்கணும்னா கோவில் சென்றேன்னா மீனிங் கிடையாதுல்ல. கோவிலுக்கு சென்றேன் அதை பொருளுடைய வாக்கியமா மாத்துறதெல்லாம் இடைச்சொல். எதை? ஒரு பெயரையும் வினையையும் இணைப்பதற்கு, ஒரு வாக்கியத்தை உருவாக்குவதற்கு பயன்படுகிற சொற்கள்லாம் இடைச்சொற்கள், இணைப்பு சொற்கள்னு பேர். அதுக்கப்புறம் உரிச்சொல்னு ஒன்று உண்டு. உரிச்சொல்னா என்னன்னா இணைப்பு சொல்லாமல் இருக்கும், அதுன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கும். அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அது அளபடை. இப்போ நீங்க ங்கிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்குள்ள ஒரு இது இருக்குதுல்ல, ஒரு விவகாரம் இருக்குதுல்ல. ஏதாவது ஒரு விவகாரத்தை அது காட்டும். வாங்க, இப்போ நமச்சிவாய வாழ்க, அது என்ன பண்ணுவோம்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, எப்படி படிப்பான் அதை? நமச்சிவாய வாழ்க அப்படின்றீங்கல்ல, அந்த ஆ கூட போடுறீங்களா, அளபடை தானே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து நாம சொல்றதுக்கு இல்லாத விஷயம், அதை கடந்தது அப்படின்றது அதுக்குள்ள இருக்குது அர்த்தம். வாழ்க்கைன்னு நாம சொல்றதுக்கு என்ன இருக்குது, அதை கடந்தது. ஆனாலும் அதுதான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி அதுக்குள்ள ஒரு குறிப்பு இருக்கும். மன்னன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கும். அந்த சொல் மண் அப்படின்ற 2 சுழி இன்ன வச்சு வர்ற மனிதன், மனம், இதெல்லாம் மண்ணுங்கிற சொல்லு தான் அதுக்கு மூலம். வேர் சொல்னு பேர், விமல சொல். இதெல்லாம் இடைச்சொல்ல இருந்து வந்தது. இப்ப மண்ணுங்கிறது முதல்ல இடைச்சொல். இந்த இடைச்சொல் என்ன அப்படின்னு, இது உரிச்சொல். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணுங்கிறது இடைச்சொல் தான். இது ஒரு பொருளுக்கு வருது, இன்ன பொருளுக்கு உண்டு அப்படின்னு அதுல இருந்தும் மண் என்கிற இடைச்சொல்ல இருந்து மன்னன் வரும். இது தவிர உரிச்சொல் அப்படிங்கிறது இன்ன பொருள் இதுதான். தாள அப்படின்னா பெரிய, உரு அப்படின்னா பெரிய, தவ அப்படின்னா பெரிய, நனி, ஊர், கழி, இதெல்லாம் வரும். அப்புறம் தஞ்சம் அப்படின்னா எளிமை, அப்புறம் மாதர் அப்படின்னா காதல் அப்படின்னு அதுக்கு அண்ணன்ன பொருள். அதை தவிர நீங்க பண்பு தேடக்கூடாது, வேற எதுவும் தேடக்கூடாது. இன்னதுக்கு இன்ன பொருள் அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட சொற்கள்லாம் உரி சொற்கள். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வினை சொல்லு ஒன்று இருக்குல்ல, இந்த பெயர், இடை, உரியெல்லாம் நான் சொல்லிட்டேன். பெயர் சொல்ல உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. உலகத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, நாம கொடுக்குறோம். நான் ஏதாவது ஒரு மொழியில அதுக்கு ஒரு பேர் கொடுத்துறோம். வினை சொல் அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்கல்ல, உட்கார்ந்திருக்கிறீர்கள், அதானே? உட்கார்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன சொல்லுது? நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அல்லது நான் அமர்ந்திருக்கிறேன். இது கூட பெருசா இருக்கு. நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். கேட்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து என்ன, நிகழ்காலத்தை காட்டுகின்ற வினைமுற்று, அதானே? கேட்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே முன்னிலை, படர்க்கை, வினைமுற்று அப்படின்னு இலக்கணம் குறிப்பது. முன்னிலை, படர்க்கை, வினைமுற்று. பேசுகிறேன்னு சொன்னா தன்மை, ஒருமை, வினைமுற்று. நீங்க முன்னிலை, அதாவது பலர்பால் வினைமுற்று கேட்கிறீர்கள் அப்படின்னா என்ன? கேட்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் கேட்கிறார்களா தான் முன்னிலை, அதாவது படர்க்கை, கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா
இன்னும் வெறும் படற்கையான எங்கேயோ கேட்குறவங்கள பற்றி கொஞ்சம் இப்படிலாம் நம்ம நுட்பமாக கூட அதெல்லாம் பிரிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வினைச்சொல்லை அவன் சென்றான், சென்றால், போனான், பேசினான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆணோ பெண்ணோ அதில் இருக்கும், அல்ல ஏதாவது ஒரு காலம் இருக்கும். காலம் இல்லாமல் வினைச்சொல்லை எப்படி சொல்றது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதை ஓடினான், அது வினைச்சொல்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் போய் கேட்டேன். நிறைய பேர் அறிஞர்கள்லாம், தமிழ் அறிஞர்கள், இன்னைக்கு நிகழ்காலத்தில் பெரிய இலக்கணத்தில் இருக்கிற எல்லாரையும் இந்த கேள்வி கேட்டுட்டேன். அவங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரொம்ப அவங்கள கேட்டக்கூடாது, அவங்களுக்கு நான் என்ன கேட்க வரேன்னு புரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நானும் அதை சரி நீங்கள் ரைட்டு அப்படின்னு கேட்டுன்னு வந்துட்டேன். ஓடுகிறான் இதெல்லாம் வினைச்சொல்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓ, இவங்க இந்த அளவுக்கு தான் அதை சிந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். எதுக்கு சொல்ல வர, துணைவேந்தர்கள் வரைக்கும் தமிழ் அதிலிருந்து அது பல துணைவேந்தர்கள் தமிழ் சார்ந்த எல்லாரையும் கேட்டுட்டே வந்துட்டேன். என்ன விஷயம் கேட்டோம்னா, ஓடுதல் அப்படிங்கிறது தான் வினைக்கு உரிய நேர்ச்சொல். அதை நாம என்னன்னு சொல்லுவோம்னா தொழில் பெயர் அப்படிம்பாங்க. ஓடுதல் செய்தான் அப்படிங்கிறதான் ஓடினான், ஓடுதல் செய்கிறான் அப்படிங்கிறதான் ஓடுகிறான். இப்ப இந்தியில பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது எல்லாத்துக்கும் தாகும் தீமுன்னு போடுவான். கேள்தாகும், சல்தாகும், சல்ராகும், இதெல்லாம் போடுறான்ல. இப்ப நாம் அது வந்து நம்ம கண்டினியூஸ்ல பண்றோம். இதில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஓடிங்கிறது வினை. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏவல் வினைன்னு பேர். ஓடி, பாடி, ஓடு அப்படிங்கிறது ஏவல் வினை. அதை இகரமாக்கி ஓடுங்கிறத ஓடி இருக்கிறேன் நடுவில் கொண்டு போட்டிங்கன்னா எல்லாமே என்னது, அது கண்டினியூஸ் சென்டென்ஸுக்குள்ள நம்ம தொடர் வினைக்குள்ள வந்துடும். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஓடு அப்படிங்கிறத வினைச்சொல்னு சொல்லுவாங்க, அது ஏவல் வினை. ஓடு, நட, வாசி, மடிப்பு, இதெல்லாம் ஏவல் வினைன்னு பேர். அடுத்தது அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடுதல், செய்தல், போதல், நடத்தல், இதெல்லாம் தொழில் பெயர்னு சொல்லுவாங்க. இந்த வினை அப்படின்னா செயல், ஓடுதல் என்பது ஒரு செயல். அதை தொழில் பெயர்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வினையை தனியா இவங்களுக்கு இது வினைச்சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. அப்பதான் இது எதுக்காக இதை நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிளிர்பு, இந்த ஓடு, ஓடி, ஓட, ஓடினான், ஓடு, கொண்டு இருக்கிறான், ஓடு, இப்படிலாம் வினையை நீங்க பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்கல்ல, இது இல்லாம ஓடுதல் அப்படிங்கிறது அதுவா நிக்குது. ஓடி அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தான். அதை இன்னொன்னு சொல்லுவோம், எச்சம். என்னது? ஆண்பால் ஒருமை வினை எச்சம். அது வந்து அதுல வந்தான் சொன்னாதான் அது முடியும். ஓடிங்கிறதுக்குள்ள அது எச்ச சொல். ஏதாவது ஆண்பாலையோ அல்லது பெண்பாலையோ ஓடி வந்தால்னா பெண்பால், ஓடிங்கிறது வினை எச்சம். இன்னொரு ஏதாவது ஒன்று சேர்ந்து அது வரும். ஓடினான் அப்படிங்கிறது வினை முற்று, இறந்த கால வினை முற்று. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இதை சொல்ல முடியுமே தவிர, அதை அப்படியே நீங்க சொன்னா ஓடுதல் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதை அதுவா சொல்றது. அந்த அது நீங்க எந்த பொருள் சார்பு இல்லாம வினை தெரியாது. அதனால வினைச்சொல் தமிழ்ல என்ன பண்ணாங்கன்னா, ஓடுதல்னு வரும்போது அது பெயராக்கிட்டாங்க, தொழில் பெயராக்கிட்டாங்க. ஓடி அல்லது ஓடினான் ஏதாவது ஒன்று எதனுடைய சார்புலையாவது தான் வினையை புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் தமிழில் தத்துவத்துல நாம வினையை கொண்டு போய் புத்தி தத்துவத்துல வச்சோம். அது வந்து தனியா நிக்காது. வினை வந்து ஆணவம் வந்ததுனாலதான் வினை வந்தது, வினை தனியா நமக்கு வராது. அதனால அது ஒரு சார்புல தான் இலக்கணத்துல அல்லது தத்துவத்திலையும் நாம அதை முடிவு பண்ணோம். அப்ப அந்த ஓடுதலை நீங்க புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னா, அதே மாதிரி மிளிர்தல்னு ஒரு வினையா இல்லாம மிளிர்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு தனி அமைப்பு. என்ன புரியுது? இல்ல ஏதோ இலக்கணம் நீங்க தலக்கணம் நீங்க அது எங்கேயோ சுத்தி விட்ட மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஓடினான், ஓடி, ஓடு, இந்த மாதிரி வினையை நாம் வேற வேற முற்றாகவோ அல்லது எச்சமாகவோ வேறு சார்பில் தெரிந்து கொள்வது போல இல்லாமல், ஓடுதல் என்ற செயலையே தனியாக சொல்ல முற்படுவது போல, மிளிர்தல் என்ற ஒன்றை எந்த சார்பும் இல்லாமல் அதுவாகவே இருப்பதை மிளிர்வு என்று சொன்னார் அப்படின்னு எழுதினீங்கன்னா, அது ஏன் பாம்பன் சாமி ஒரு பூ போட்டார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும். பாம்பன் சாமி இருக்கிற உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச தமிழ் நூல்கள்ல ரொம்ப 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 ஒரு சின்ன
எழுத்தையே ஒரு ஒரு சொல்லாக்கி வச்சிருப்பார். அதாவது அதனால தான் அதை பிரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அதை பிரிக்க வேணாம் சார், சாமி எழுதின முறையிலே இருக்குதுன்னு கதை பாடி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா பிரித்து படிக்கிறதுக்கு முக்கால்வாசி ப்ராப்ளம், அதை சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அது எழுதின மாதிரியே இருக்கட்டுன்னு தப்பிக்கிறது. அது இன்னொரு விஷயம், வள்ளலார் பாணியில் இதை அணுகுனீங்கன்னா அதுக்கு வேற அர்த்தம். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்கள் அங்கே உட்காந்துங்கிறீங்க, அவர் அங்கே உட்காந்துங்கிறாரு, அவர் அங்கே உட்காந்துங்கிறாரு, இவர் இங்கே உட்காந்துங்கிறாரு, இவர் இங்கே உட்காந்துங்கிறாரு, அவர் இங்கேருந்து அங்கே போனார், அங்கேயும் உட்காந்துங்கிறாரு, அவர் அங்கே உட்காந்துங்கிறாரு. இதெல்லாம் ஏன் நடக்குது? பசங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது கா ஆரம்பிப்பான், காவில் ஆரம்பித்தவொடனே அடுத்தவன் தான் அது என்ன சொல்லு அப்படிங்கிறத முடிவு பண்ணுவான். கா நான்வான், 3 சுழி நான் சொல்லுவான். உடனே அடுத்தவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட இருக்குது அது என்ன சொல்லு முடிவு பண்ணுறது. வெறும் காவலை சொன்னால் எத்தனை சொல்லுதோ அத்தனையும் வந்து நின்றுடும். உங்களுக்கு தெரியும், அந்த நெட்டில் தட்டுறீங்கன்னா கார் தட்டோட எத்தனை இருக்குதா, நான் தட்டினா வேற ஒரு செட்டு வரும். அப்புறம் அடுத்து 3வது எழுத்து தான் கொஞ்சம் வேற செட்டை மாற்றும். கடைசி எழுத்து வந்தாதான் அது முடிவாகும். புரியுதா? கணபதி கணப வரைக்கும் நீங்க போடலாம், ஆனா கணபங்கம் வந்து நிற்கும். அடுத்தவன் தீ போடலன்னா அது இங்கு போட்டான்னா அது வேற சொல்லு போயிட மாட்டோம். இதுக்கு வேறு ஸ்போட்டவாதம் பேரு. ஸ்போட்டவாதம்னா அந்த சொல்லு எழுத்துல நடுவுல எதை சேர்த்தா எது மாறுது அப்படி. இதை வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இதுக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவுல ஒரு இருட்டு இருக்குது, அந்த இருட்டுல எது வெளிச்சமாக்கணுமோ அது வந்தாதான் அது ஜோதி அப்படிங்கிறார். இப்ப இவருக்கும் அவருக்கும் இவ்வளவு கேப் இருக்கணும்னா அதுக்கு நடுவுல ஒரு இருட்டு இருக்குது, அந்த இருட்டை நீக்கினாதான் 2 பேருக்கும் உள்ள கேப் போகும். இப்ப கம்ப்யூட்டர்ல தெரியும், ஸ்பேஸ் எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும், நடுவுல பிளாக்கை தான் எடுப்பாங்க, நடுவில் அது வெள்ளை எடுக்க முடியாது. நீங்க தட்டினீங்கன்னா பிளாக் தான் இருக்கும். இந்த மாதிரி வள்ளலார் என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு இருட்டு இருக்குது, அந்த இருட்டை எடுத்தீங்கன்னா தான் அந்த ஒற்றுமை கடவுள் ஜோதிங்கிறத அனுபவிக்க முடியும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா மிளிர்பு, அந்த அனுபவம் முருகன் அனுபவம் வந்ததுனால வள்ளலார் எளிமையா இருக்கு, கடுமையா இருக்குது. ஆனா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அந்த 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 இருட்டு வராம எழுதின ஒரு பாம்பன் சாமி. நீங்க பூந்து ஒரு இருட்டு அதுல சொருவ முடியாது. வேற ஒரு ஆளா இப்ப நம்ம படிக்கிறவனுக்கு புரியாத இருட்டு, அதை பத்தி கவலை இல்லை நமக்கு. அவருக்குள்ள நீங்க ஒரு இருட்டை உண்டாக்க முடியாது. அதுதான் மிளிர். அந்த அந்த இடம் தான் ஜோதி, அதுதான் முருகன் அனுபவம். அதுதான் எந்த அடையாளமும் இல்லாமல் கடவுளை அனுபவிக்கிற அனுபவம். அதுதான். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, மிளிர்பு பொன்றிடா. அது கூட பாருங்க, மிளிர் பொன்றிடான்றது. அதை மிளிர்பு ஒன்றிடானும் பிரிக்கலாம், பொன்றிடானும் பிரிக்கலாம். ஆனா அதுலயும் கேப் வரக்கூடாதுன்னு மிளிர்பு பொன்றிடா புக பிரம்மம் போடுற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு பெரிய அந்த ஜோதி அனுபவத்தினுடைய அதுக்குள்ள அது விட்டு விடாத ஒரு பிரகாசத்தை காட்டுகின்ற ஒரு அனுபவமாகவும், அதையே எழுத்துலையும் அவருக்கு வடிக்கிற அளவுக்கு முருகனுடைய அந்த ஜோதி மயத்துக்குள்ள அவர் எழுதினதுனாலதான் நாம அதை இந்த சஷ்டி விரதத்துக்கு பிறகு இதை சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை சொல்லி, அதுதான் மற்றவங்களால 1ன்னு சொல்றாங்க, 2ன்னு சொல்றாங்க, 1, 2ன்னு சொல்லாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஜோதியாக, எந்த காலத்திலேயும் குறைவுபடாத ஒரு ஜோதியாக இருக்கின்ற, ஜோதி தன்மையாதாக எதை சார்ந்தும் ஜோதிப்படாத ஜோதி தன்மையான ஒன்றாகவே இருப்பது என்பதை காட்டுவதற்குத்தான் மிளிர்பு பொன்றிடா புக பிரம்மம் என்று சொன்னார். அப்படின்னு நீங்க அனுபவிக்க வேண்டியது என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.